ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய பெயர் பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான். பிபிஎல் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான ஒரு பட்டியல் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ஏரியா வைஸு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து தரக்கூடிய நிறைய சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், அதே மாதிரி தமிழ் புதவன் திட்டம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் இருக்குது. ஆடு மாடு வாங்குறது, தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த புதிய ரேஷன் கார்டுக்கெலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பெயர் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த tnurbantree.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மொத்தம் 2 லிங்க் இருக்கும். ஒன்று இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு, இன்னொன்று டைரெக்டாக அந்த முனிசிபாலிட்டியினுடைய அந்த வெப்சைட் பேஜுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் 2 லிங்க்கில் எந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வேணாலும் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இந்த tnurbantree.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேஷன் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேஷன் வெப்சைட், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி வெப்சைட் யூஎல்பி லொக்கேட்டர் அப்படின்னு இருக்கும். டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். ஒன்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் லிஸ்ட் இருக்கும், அப்புறம் மேப் வியூ இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே வச்சுட்டு உங்களுடைய முனிசிபாலிட்டி எதுவோ அந்த முனிசிபாலிட்டியினுடைய பெயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் முனிசிபாலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிஸ்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு அந்த முனிசிபாலிட்டியினுடைய வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் ஒரு வெப்சைட் பேஜ் இருக்குது. இந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இதில் இந்த பிபிஎல் லிஸ்ட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த ஹோம் பேஜில் இல்லை அப்படின்னா இங்கே சேலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனு, அதுக்கு கீழே 3வது ஆப்ஷனாக பாருங்கள், பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் அப்படின்னு இருக்கா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும், உங்களுடைய முனிசிபாலிட்டி தான் அந்த முனிசிபாலிட்டியினுடைய பேர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சேலியன் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே பாருங்கள், பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் அப்படின்னு இங்கே ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து லைன் கிடையாது, ஒரு லிங்க்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், மேட்டூர் நகராட்சிக்கான அந்த பிலோ பாவர்ட்டி லைனில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து அட்ரஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு தெருவினுடைய பெயர், வார்டு நம்பர் இருக்கும், கதவு எண் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் குடும்ப தலைவரினுடைய பெயர் என்ன, அப்புறம் அவங்களுடைய ஃபாதர் பேர் என்ன, கணவர் பெயர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய வயது. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய பெயர் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்கீமுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீம் மட்டும் கிடையாது, நிறையா ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிபிஎல் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்துச்சு அப்படின்னா. சரி, இந்த லிஸ்ட்டை எப்போ தயார் பண்ணாங்க, இது வந்து ரீசன்ட் லிஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது வேலைவாய்ப்பு திட்டம் இந்த 2003ஆம் ஆண்டிற்கான சர்வே பட்டியலை வச்சு தான் இந்த ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. 2003ஆம் ஆண்டில் இருந்த அந்த பிலோ பாவர்ட்டி லைன் லிஸ்ட்டு ஒரு சில முனிசிபாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.